சங்கர் மெடிக்கோ அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இதய சுற்றோட்டத்தில் பல்மோனரி சர்க்குலேஷன் அண்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பல்மோ அந்த வேர்டுக்கு அர்த்தம் தமிழ், இங்கிலீஷில் லங்ஸு, தமிழில் நுரையீரல். ஸோ சிஸ்டமிக்னா மண்டலம். ஸோ ஒவ்வொரு மண்டலம், நம்ம செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், எஸ்கிரேட்டரி சிஸ்டம், இதேமாரி நம்ம ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சர்க்குலேஷன். ஸோ இதை ரெண்டுத்தையும் பற்றி இன்னைக்கு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த டயக்ராம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஹார்ட். இந்த ஹார்ட்டில் வந்து இது வந்து சுப்பீரியர் வினக்கேவா, எஸ்விசி, இன்ஃபீரியர் வினக்கேவா, இது ஐவிசி. ஸோ மேற்பெருஞ்சிறை, கீழ்பெருஞ்சிறை. வினக்கேவானா பெருஞ்சிறை, இருக்கிற சிறையிலேயே இருக்கிற வெயின்லேயே மிகப்பெரியது வினக்கேவா. ஸோ பெருசுனா என்னது? அதனுடைய லூமன், இந்த டயமீட்டர், இந்த லூமன் வந்து அதிகமா இருக்கும் சார். அதான் நமக்கு எஸ்விசி ஐவிசிங்கிறோம். எஸ்விசினா சுப்பீரியர் வினக்கேவானா இதுக்கு நேராக அந்த எஸ்விசிக்கு மேலே உள்ள தலையில, நெக்கு, கையில இருந்து உள்ள வெயின் பிளட் எல்லாம் இங்க வந்துடும். கீழே காலில் இருந்து உள்ள வீனஸ் பிளட் எல்லாமே ஐவிசிக்கு நமக்கு வரும். ஸோ ஐவிசி வழியா எஸ்விசி வழியா எங்க வருது அப்படின்னாக்கா நமக்கு ரைட் ஏட்ரியம். ரைட்டுங்களா? ஸோ ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. ஸோ ரைட் ஏட்ரியத்துல இருந்து இது ட்ரைகஸ்பீடு வால்வ், ட்ரைகஸ்பீடு வால்வ். அது வழியா எங்க வருதுன்னா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கலுக்கு. ஸோ உடம்புல இருந்து எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதான் வீனஸ் பிளட் அப்படின்னா அதுல வந்து PCO2 வந்து 45 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்கும், PO2 40 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 40 தான். ஸோ அங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து எங்க பல்மோனரி ஆர்ட்ரி. ஸோ இந்த ப்ளூ கலரை போட்டதெல்லாம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ஆக்சிஜன் குறைந்த ரத்தம். அதில் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 40 மில்லிமீட்டர் மெர்க்குரி தான் இருக்கும். ஸோ அதான் ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். ஸோ அங்கேருந்து நமக்கு பல்மோனரி ஆர்டரி. ஸோ இந்த பல்மோனரி ஆர்டரி அப்படின்னா நுரையீரலுக்கு போகுது. ஏன் போகுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஆக்சிஜனேட்டடா மாறணும் நமக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் ஆக்சிஜன் மிக்க ரத்தமாக மாற வேண்டும். அப்போ நுரையீரலுக்கு போகணும். ஸோ அதில் 2 பிரான்ச், ஒன்று ரைட்டு, ஒன்று லெஃப்ட். ஸோ ரைட் பிரான்ச்சு, லெஃப்ட் பிரான்ச். ரைட் பிரான்ச் ரைட் லங்ஸுக்கு போகுது, லெஃப்ட் பிரான்ச் லெஃப்ட் லங்ஸுக்கு. ஸோ இந்த லங்ஸில் நான் வந்து லங்ஸ் போடாமல் வெறும் ஆல்வியோலஸ் கொடுத்தேன். ஸோ ஆல்வியோலஸில் நமக்கு என்ன இருக்கும்? இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PO2 பார்த்தீங்கன்னா 104 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்கும். அதே சமயத்தில் PCO2 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நமக்கு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்க PO2 பாருங்க, PO2 வந்து 40 மில்லிமீட்டர் மெர்க்குரி, PCO2 வந்து 45 இருக்கும். ஸோ நமக்கு இங்க சிம்பிள் டிவிஷன். ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்துடுது. அப்ப CO2 எல்லாம் இங்க இருந்து அங்க போகும். CO2 ஆக்சிஜன் இங்க, ஆக்சிஜன் வந்து நமக்கு இங்க இருந்து இங்க வரும். O2 இங்க வரும். ஸோ O2 வர வர அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறி எங்க வருது அப்படின்னாக்கா ரைட், இது லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியத்தில் உள்ள 4 பல்மோனரி வெயின்ஸ். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த ரைட் லங்குக்கு 2 பல்மோனரி வெயின், லெஃப்ட் லங்குக்கு 2 பல்மோனரி வெயின். நுரையீரல் சிறை வழியா லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து எங்க வருது? மிட்ரல் வால்வ், அது வழியாக நமக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து இதான் மகாதமனி, அயோட்டா. ஸோ அயோட்டாமாங்க மகாதமனி. இது அசெண்டிங் அயோட்டா, ஆர்ச் ஆஃப் அயோட்டா, டிசெண்டிங் அயோட்டா. ஸோ இது வழியா எங்க போகுதுன்னா எல்லா சிஸ்டம். ஸோ நான் அங்கே சிஸ்டத்தை ஒரு செல்லாக போட்டு வச்சிருக்கேன். செல்லுக்கு பிளட் வந்து சப்ளை பண்ணுது. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆர்டரி எப்படி? ஆர்டரி அயோட்டா, ஆர்டரி ஆர்ட்ரியோல், கேப்பிலரியா பிரியும். அப்புறம் கேப்பிலரியை வந்து என்ன பண்ணும்? வீனியோல், வெயின், வீனகேவாவா பிரியும். அப்ப ஆர்டரியவும் வெயினையும் இணைக்கக்கூடியது கேப்பிலரி. கேப்பிலரினா சிங்கிள் லேயர் எண்டோத்திலியம் செல், ரொம்ப சின்ன
ஒரே லேயராலான அந்த அடுக்காலானது எண்டோத்தீலியங்கிற ஒரு செல்லாலான லேயர் அந்த ஏன்னா அப்போதாங்க டிஃப்யூஷன் நடக்கும் எளிய பரவல். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நடக்கிறதுனால அப்படி. ஸோ கேப்லரி. ஸோ இந்த கேப்லரி தான் என்ன பண்ணுது இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. என்னது இங்க இருந்து ஓட்டு வந்து திசு ஃப்ளூயிட் வழியா செல்லுக்கு போகும். செல்லுல என்ன நடக்கும் நமக்கு? ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடந்து இங்க CO2 உருவாகிருக்கும். அந்த CO2 வந்து திசு ஃப்ளூயிடுக்கு வந்து திசு ஃப்ளூயிடுல இருந்து இங்க இந்த கேபிலரிக்கு வரும். ஸோ கேபிலரியில இங்க CO2 அதிகமாக அது வெயின் கேபிலரி. ஸோ வெயின், அப்புறம் வீனியோல், நுண்சிரை, அப்புறம் சிரைகள், பெருஞ்சிரை. ஸோ பெருஞ்சிரை தான் 2 வகைப்படும், இன்ஃபீரியர் வினக்கவா, சுப்பீரியர் வினக்கவா. ஸோ இப்படிதான் வந்து டிரான்ஸ்போர்ட் நமக்கு நடக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதுல நம்ம பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த பல்மோனரி ஆர்டரி இருக்கு பாருங்க. பல்மோனரி சர்க்குலேஷன்னாலே பல்மோனரி ஆர்டரியில இருந்து தொடங்குது. அப்ப இங்க ரைட் வென்ட்ரிகல்ல உள்ள அந்த பல்மோனரி ஆர்டரி வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் எல்லாம் நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. நுரையீரலில் வாயு பரிமாற்றம் நடைபெற்று, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துக்குது. ஸோ எடுத்துக்கிட்டு அந்த பிளட்டு என்னவா மாறுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறுது. எப்படின்னா இந்த பல்மோனரி ஆர்டரி திரும்ப பல்மோனரி ஆர்ட்ரியோல், பல்மோனரி நுண் தமனிகளா பிரிக்கும். அப்புறம் அது வந்து நமக்கு கேபிலரி. ஸோ அந்த கேபிலரியில தான் வாயு பரிமாற்றம் நடக்கும். அப்புறம் அது வந்து இந்த பல்மோனரி வெயின்ஸ். ஸோ கேபிலரிலாம் ஒன்று சேர்ந்து பல்மோனரி வெயின்ஸ் வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு எடுத்துக்கிட்டு எங்க வருது? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. ஸோ இதுதான் பல்மோனரி சர்க்குலேஷன். ஸோ பல்மோனரி சர்க்குலேஷன்னா பல்மோனரி ஆர்டரியில் ஆரம்பிச்சு லங்ஸுக்கு போயிட்டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடைபெற்று பல்மோனரி வெயின்ஸ் வழியா லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு பல்மோனரி சர்க்குலேஷன். அப்ப சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா என்னன்னா, இங்க அயோட்டா இருக்கு பாத்தீங்களா? ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகல்ல உள்ள அயோட்டா, ஆரம்பிக்கிற அயோட்டா மகாதமனி வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போயிட்டு எல்லா உடம்புல உள்ள எல்லா திசுக்களுக்கும் சப்ளை. ஆர்டரி வந்து என்னவா பண்ணும்? ஆர்ட்ரியோல், அப்புறம் கேபிலரி. ஸோ அங்க வந்து ஓட்டுவை கொடுத்துட்டு நியூட்ரிஷனை கொடுத்துட்டு செல்லுல நடைபெற்ற மெட்டபாலிசத்துல உருவான மெட்டபாலிட்டி, CO2 இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த கேபிலரி, வீனியோல், வெயின், அப்புறம் SVC, IVC, வீனகேவா வழியா எங்க வருது? ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. இதுதான் நமக்கு வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அப்ப சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா அயோட்டாவில் ஆரம்பிச்ச ஆக்சிஜனேட்டட் பிளட்டு திசுக்கெல்லாம் கொடுத்துட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறி வினகேவா வழியா ரைட் ஏட்ரியத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிரான்ச் அயோட்டா. ஸோ இது வந்து அசெண்டிங் அயோட்டா, ஆர்ச் ஆஃப் அயோட்டாவில் இது வந்து பிரேக்கியோ செஃபாலிக். பிரேக்கியோனா கை, செஃபாலிக்னா தலை. ஸோ ரைட் சைடு உள்ள கைக்கும் தலைக்கும் போகிறது இது. இது வந்து நமக்கு லெஃப்ட் காமன் கரோட்டிட் ஆர்டரி. கரோட்டிட்னா கழுத்து. ஸோ இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி, எக்ஸ்டர்னல் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது. இது லெஃப்ட் சப்கிளேவியன் வெயின். ரைட்டுங்களா? லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரி. ஸோ லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரி. ஸோ இந்த பிரான்ச்சஸ் மீதி இது எல்லாம் வந்து எங்கே போய்டும்? இதயத்துல இருந்து மேலே தலை, கழுத்து, தலை, கைக்கு போயிடும். மீதி உள்ள இந்த டிசெண்டிங் பிரான்ச்சஸ் வந்து எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு எல்லா சிஸ்டமுக்கும் கீழே உள்ள எல்லாத்துக்குமே பிளட் சப்ளை பண்ணுது. ஸோ ஆர்டரி வந்து சப்ளை பண்ணுது, வெயின் வந்து நமக்கு ட்ரைனேஜ். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் பல்மோனரி சர்க்குலேஷன் அண்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மோனரி சர்க்குலேஷன்னா சிம்பிளா சொன்னா பல்மோனரி ஆர்டரியில் ஆரம்பிச்சு எங்க வருது? லங்ஸுக்கு போயிட்டு பல்மோனரி வெயினுக்கு வழியா லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. ஸோ இது பல்மோனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா அயோட்டாவில் ஆரம்பிச்சு ஸோ திசுக்களுக்கெல்லாம் பிளட் சப்ளை பண்ணிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா IVC, SVC வழியாக ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. இது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். நன்றி, வணக்கம்.